இறைவனை வணங்கும் முறையில் 2 முறை இருக்கிறது. ஒன்று, நெஞ்சு பகுதியில் இரு கைகளை குவித்து நெஞ்சு பகுதியில் வைத்து வணங்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் நம் நெஞ்சுக்குள் குடியிருக்கிறான், அவனை வணங்குகிறோம் என்று அர்த்தம். 2வது முறை, தலைக்கு மேலே கைகூப்பி இறைவனை வணங்க வேண்டும். ஏன் என்றால் எல்லாவற்றுக்கும் மேலானவன் இறைவன். எனக்கு அப்பாற்பட்டு என்னை இயக்கிறவன் இறைவன், என்னை இயக்கிற தலைவன் நீ. உன்னை அடையாளம் காண்கிறேன், எனக்கு மேலானவன், இந்த உயிர்களுக்கெல்லாம் மேலானவன், உன்னை வணங்குகிறேன் என்று கைகூப்பி தலைக்கு மேல் வணங்குவதல் முறையாகும். இந்த 2 நடைமுறை தான் இறைவனை வணங்குவதற்கு முறையாகும். மற்றவர்களை நாம் கை வணங்குவது, மனிதர்களை வணங்குவது, கண்ணுக்கு நேராக கைகளை வைத்து வணங்குவது சிறப்புக்குரியது. கண்கள் கண்களை பார்க்கும்போது அன்பின் வெளிப்பாடாக அது அமையும். இறைவனை வணங்கும் போது நெஞ்சுக்கு நேராக வைத்தோ தலைக்கு மேலே கை கூப்பியோ வணங்குவது சால சிறந்தாக இருக்கும். இந்த முறைதான் இறைவனுக்கு ஒரு பிடித்தமான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நம் தலைக்கு மேலே கையை தூக்கும்போது எல்லாம் நீயே என்று ஒரு பொருள்படும். நெஞ்சுக்கு அருகில் வைக்கும்போது நெஞ்சுக்குள் குடியிருக்கும் இறைவா என்று பொருள்படும்.